ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பண்டைய காலத்துல ரத்தினப்பூர் என்ற நகரத்துல கிராம மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோட வாழ்ந்துருக்காங்க. அந்த ஊர்ல சாவித்திரி என்ற பெண் வாழ்ந்திருந்தாரு. அவரு வினித்துடன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. அவரு கணவர் வினயத், அவங்க ஒரு விவசாயி. சாவித்திரி அவங்க காலையில அவங்க வீட்டு வேலை முடிச்சிட்டு வினித்து கூட விவசாயம் பண்றதுக்கு போயிடுவாரு. நிலங்கள்ல உழுது ரெண்டு பேரும் நிலங்கள்ல விவசாயம் பண்ணி நல்லா கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. கை நிறைய பணமும் வருது. இந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடும் கட்டுறாங்க. வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. மக்கள் எல்லோரும் நல்லா மதிக்கிறாங்க. சாவித்திரிக்கு வாழ்க்கையில திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது. வினித்து விவசாய நிலத்துல பயிர் அறுக்கும் போது ஒரு பாம்பு வர தின்னுடுது, கடிச்சிருது. இந்த நேரத்துல வைத்தியத்தை போயிட்டு வைத்தியம் பாக்குறாங்க. ஆனா அந்த பாம்போட விஷயம் அவரோட உடல் முழுவதும் பரவிடுது. இந்த நேரத்துல கொஞ்ச நாள் கழிச்சு வைத்தியர்களும் கை விரிச்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வராரு. 2-3 நாள் வினித்து நல்லா இருக்காரு. ஆனா அவர் ஒரு கட்டத்துல இறந்துடுறாரு. இப்பதான் சாவித்திரி ரொம்ப சோகமா வராங்க. அந்த ஊர் மக்களும் சாவித்திரிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவர் இறுதி சடங்கு பண்றாங்க. இப்ப மக்கள் எல்லாம் ஆறுதலோட இருக்காங்க. ஆனா அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுதான் வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போடுது. அதுதான் மக்கள் எல்லாரும் அபசகுனமா பார்த்தாங்க. எங்க போனாலும் சாவித்திரியை ஒதுக்கிட்டு போறாங்க. இதை பார்த்து சாவித்திரிக்கு அதிர்ச்சி. அவங்க ஒரு கட்டத்துல தனிமையா வாழ பழகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அரசு புரசலா பேசுறதும் இவர் காதுல விழுது. இது மட்டும் இல்லாம ஊர்ல உள்ள பெருசுகள் சில ஆண்கள் எல்லாம் சாவித்திரி வீட்டை விட்டு வெளியே வந்தாவே பணத்தை காட்டி ஆசை தூண்டுறாங்க, கூப்பிடுறாங்க. இதனால வெறுப்படைஞ்ச சாவித்திரி தனிமையா வாழ்றாரு. வாழ்க்கையில வெறுப்படைகிறாரு. இந்த நேரத்துல தான் அந்த ஊருக்கு 3 துறைகள் வராங்க. தேவானந்தர், சர்வானந்தர், வசிஷ்டானந்தர்னு 3 துறைகள் வராங்க. இந்த 3 துறைகளும் அந்த ஊருக்கு தங்குறாங்க. 2 நாள் போன பிறகு அந்த துறவிகள்கிட்ட ஒருத்தர் ஐயா, எங்க ஊருக்காரர்கள்ட்ட உங்க அறிவை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரி அப்படின்னு 3ஆவது நாள் அந்த ஊர் மக்களிடையே பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சாவித்திரியும் அங்க போய் பாக்குறாங்க. அப்பதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது வசிஷ்டானந்தர் சாவித்திரியை பார்த்து, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, அதே சமயத்துல இந்த பொண்ணு அதிர்ஷ்டசாலியான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஊர் மக்கள் அனைவரும் ஒரே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா சாவித்திரிக்கோ ஊர் மக்கள் எல்லாம் இப்படி வசைப்படுறாங்க, அபசூரமா பாக்குறாங்க. ஆனா துறவிகள் மட்டும் ஏன் நம்மள அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இவளுக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தேகம். இப்பதான் அந்த துறவிகள் இந்த ஊர்ல ஒரு பாழடைஞ்ச கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போயிட்டு தங்குறாங்க. அந்த கோயில் பழங்காலத்து கோயில், யாருமே தற்போது பயன்படுத்துறது இல்ல. ஆனாலும் அந்த துறவிகள் அந்த கோயில தங்குறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாமே அங்க போறாங்க. ஆனாலும் அங்க சாவித்திரி அங்க வரா. ஆனா சாவித்திரிய அந்த ஊர் பெண்கள் விடவே இல்லை. சாவித்திரிய அபசூனமா இங்கேயே நீ அப்படின்னு அவங்க அங்கேயே தடுத்துடுறாங்க. இந்த இடத்துல சாவித்திரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள பார்க்காம போறதில்ல அப்படின்னு நின்னுக்கிறாங்க. இப்ப சாயந்தரம் 6 மணி ஆகுது. அங்குள்ள மக்கள் எல்லாமே அனைவரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப சாவித்திரி அந்த கோயிலுக்குள்ள நுழையிறா. அங்க துறவிகள் எல்லாமே தியானத்துல இருக்காங்க. அவங்கள்ட்ட, ஐயா, ஏன் என்ன மட்டும் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னீங்க? ஊர் மக்கள் எல்லாம் என்ன தூட்டுறாங்க, என்ன அபசோனமா பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே நீ ஒரு அதிர்ஷ்டசாலி தாமா சொல்றாங்க. ஒரே ஆச்சரியம், எப்படி நீங்க சொல்றீங்க? உன்னிடம் அபார சக்தி இருக்கு, உண்மையான நீ ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அதை நிரூபிக்கணும்னா 3 சோதனைகள் இருக்கு. அந்த 3 சோதனைகள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உன்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும் இல்ல, இந்த ஊர் மக்களே உன்னை வணங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோதனைகள் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிக்கிறா. கண்டிப்பா நீங்க தர சோதனைகள்ல நானும் வெற்றி பெறுவேன், ஓகேன்னு சொல்றா. இந்த நேரத்துல வசிஷ்டானந்தர் சொல்றாரு, எக்காரத்து கூட்டம் நம்ம உடல்ல சக்தி என்பது உடல்ல கிடையாது, நம்ம ஆன்மாவில இருக்குன்னு சொல்றாரு. அதனால நாங்க சொல்ற விஷயங்களை பண்ணு. முதல்ல இந்த 3 சோதனைகளை வெற்றி பெற்றுனா நீ தான் உண்மையான ஒரு தெய்வ சக்தி அப்படின்னு சொல்றாங்க. முதல் நாள் இதை பண்ணு அப்படின்னு. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த காட்டுல உள்ள பழங்கால மரம் இருக்கு, அந்த மரத்துக்கடியில வந்துடும் சொல்றாங்க. அதே போல சாவித்திரியும் சரின்னு வீட்டு போடுறாங்க. அங்க உள்ள ஒருத்தர் இதை பாத்துறாரு. இது சொன்னதை பார்த்துட்டு ஊர் முழுவதும் சொல்றாங்க. சாவித்திரிக்கு துறவிகள் இப்படி ஒரு விஷயத்த சொல்றத ஊர் முழுவதும் சொல்றாங்க. ஊர் முழுவதும் ஒரே ஆச்சரியம், ஆவல். சரி, சாவித்திரிக்கு என்னதான் கிடைக்குது அப்படின்ட்டு எல்லாரும் அங்க கூடுறாங்க. இப்பதான் சாவித்திரியை பார்த்து துறவிகள் பேசுறாங்க. இப்ப வசிஷ்டர் சொல்றாரு, அம்மா, இன்னைக்கு நீ பண்ண போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த காட்டுல இரவு முழுவதும் நீ தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர ஒரு அதிர்ச்சி. இப்படி ஒரு பயங்கரமான காட்டுல இவ்வளவு மிருகம்லாம் இருக்கு, எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த துறவிகளும் மக்களும் போயிடுறாங்க. இப்ப சாவித்திரி மட்டும் தனியா அந்த மரத்தடியில உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. இரவு 1 மணி 2 மணி ஆகுது. ஒரே பயம். ஏன்னா அங்க மிருகங்கள் சத்தமோ, நரி ஊழல் சத்தமோ, ஆந்தைகள் சத்தமோ காதை கிழிக்குது. பயங்கரமா பயப்படுறாங்க. ஆனாலும் தைரியம் மூடிட்டு கண்டிப்பா நான் இந்த தேர்வுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க அமர்ந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு உருவம் அந்த பக்கம் தெரியுது. ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாம அப்படியே உட்காந்துருக்காங்க, தைரியமா உட்காந்துருக்காங்க. இப்ப விடியுது. அங்கிருந்து துறவிகளும் வராங்க. இந்த தேர்வுல நீ வெற்றி பெற்றுட்ட, அதனால பிரம்ம பயம் உன்னை விட்டு நீங்கிருச்சு. அதாவது பயன்ற ஒரு விஷயமே உன்கிட்ட இல்ல, இனி பயப்பட தேவையில்ல. 2வது தேர்வுல
நீ வெற்றி பெற்றுனா உண்மையிலேயே உன் மேல உள்ள ஆசைகள் அனைத்தும் நீங்கிற அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அது என்னன்னு சொன்னாங்கன்னா, உனக்கு உயிருக்கு உயிரா உள்ள ஒரு விஷயத்த நீ விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விஷயம்னு நல்லா நினைச்சுப்பாரு. இதயபூர்வமா அர்ப்பணிக்கணும், இதயபூர்வமா அது உன்கிட்ட இருந்து விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அவன் மனசுல நான் இதயபூர்வமா வென்றது என்னோட கணவரோட புகைப்படம் தான், நல்லது கெட்டது எல்லாமே என்னுடைய கணவரோட புகைப்படத்தை தான் சொல்லிட்டு நான் அழுவான்னு சொல்றான். அந்த புகைப்படத்தை நான் கொடுக்குறேன், அதுவும் இதயபூர்வமா கொடுக்குறேன்னு சொல்றா. இதயபூர்வமா நான் விடுறேன்னு சொல்றா. அதுக்கு துறவிகள் இந்த புகைப்படத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஏரியில வீசணும்னு சொல்றாங்க. அதே போல சாவித்திரியும் கணவனோட போட்டோ எடுத்துட்டு நடக்கிறா. இப்ப நிறைய பேரு அங்க தெருவில் உள்ளவங்க எல்லாமே எங்க நீ போற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம நடந்து ஊருக்கு உரமா உள்ள ஒரு ஏரியில அவளோட போட்டோவை வீசுறா. வீசிட்டு திரும்பி பார்க்காம வரா. இப்ப அம்மா சாவித்திரி 2வது தேர்விலும் வெற்றி பெற்றுட்ட. இப்ப 3வது பரீட்சை இருந்திருக்கு. இந்த தேர்வுல வெற்றி பெற்றா உண்மையான சக்தி உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் தியானம். அதுவும் 1 வாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம நீ அமர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே போல எப்படி இது சாத்தியம்னு நினைக்கிறா. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 3வது பண்ண போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது உனக்குன்னு உள்ள பொருளை தியானம் பண்ணணும். உன்னுடைய வீட்டை இந்த ஊரில் ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு பிச்சைக்காரங்க, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட இந்த வீட்டை கொடுக்கணும். அதே போல் உன் வீட்டில் உள்ள உணவுப் பொருள் எல்லாமே தானம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதையும் நான் செய்து முடிக்கிறேங்கிறா. இப்போ தான் அந்த பாட்டி அழைச்சிட்டு அந்த வீட்டையும் அந்த பாட்டி கொடுத்துட்றா. இப்போ அந்த வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே எடுத்து மக்களுக்கு தானம் அளிக்கிறா. இது மக்கள் எல்லாமே சாவித்திரிய பைத்தியக்காரி அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு தியானம் பண்றதுக்கு போறாங்க. மிகப்பெரிய மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. முதல் நாள் கடினமா இருக்கு. அதே போல 2ஆம் நாள் வருது, தாகம் எடுக்குது. தாகம் நாக்கெல்லாம் வறண்டு போகுது. 3வது நாள் உடல் சோர்வடையுது, மயக்கம் வருது. ஆனாலும் துறவிகள் சொன்ன அந்த வார்த்தைகளை மனதில் வைக்கிறா. அவளால் முடியலன்னு நினைக்கிறா. அதாவது உடல்ல வயிறு கூட வலிக்குது. ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாம சக்தி என்பது உடல்ல ஆன்மால இருக்குன்னு அவங்க சொன்னது ஞாபகம் வருது. இந்த நேரத்துல எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு அமர்றாங்க. 3வது நாள் அவங்க எதுவுமே தெரியல. 3வது நாள் பசி சோர்வுலாம் உறிஞ்சப்படுது. உடல்ல ஒரு விதமான சக்தி பெற மாதிரி உணர்றாங்க. 4வது நாள் முழுமையான சக்தி அவங்களுக்கு வருது. 5, 6வது நாள் அவங்க ஒரு தெய்வீக சக்தியா மாறி உட்கார்ந்துருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வரல, நினைவுக்கு வரல, எந்த ஒரு பசியும் எடுக்கல. அவங்க ஒரு முழுமையான ஒரு ஆன்மீகவாதியா இருக்காங்க. 7வது நாள் அவங்க சக்தி பெற்று அமர்ந்திருக்காங்க. அப்பதான் அங்க துறவிகள் வராங்க. அம்மா, இந்த தேர்விலும் நீ வெற்றி பெற்றுட்ட. நீ உண்மையான ஒரு தெய்வீக சக்தியா மாறிட்ட. இதுக்கு மேல இந்த ஊரே உன்னை வணங்கணும்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது போல சாவித்திரி ஊருக்கு வராங்க. சாவித்திரியை பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எல்லாருமே வணங்குறாங்க. இப்படி சாவித்திரியை தூற்றவங்க எல்லாமே இப்ப வணங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆச்சரியம், அதிசயம். அதுதான் ஆன்மீக பலன்றது உடல்ல ஆன்மாவில் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.